லதா, தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது மற்றொரு அண்மை செய்தி. சிவகங்கையில் இன்றைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கையிலும் கூட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் சேலத்திலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து லதா, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, உங்களுடைய தகவலை தொடர்ந்து பதிவு செய்யலாம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி தற்பொழுது சிவகங்கை சேலம் மாவட்டங்கள்ல கூட தற்பொழுது அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. கனமழை எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பு கருதி இத்தகைய நடவடிக்கையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா ஒவ்வொரு மழை காலத்தின் போதும் அரசு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட துறை மின்சாரத்துறையாக இருக்கட்டும், அதே போல பேரிடர் மேலாண்மை துறையாக இருக்கட்டும், அந்த சம்பந்தப்பட்ட துறை அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவையான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அந்த புயலாண்டு தமிழகத்தை கடத்திருக்கு. தற்பொழுது மீண்டும் அதற்கு பிறகாக தற்பொழுது மீண்டும் வங்கக்கடல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி தொடர்ந்து அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி தற்பொழுது தமிழகத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இத்தகைய மழைப்பொழிவு என்பது தமிழகத்துல நீடித்து வருது. பருவமழை தொடங்கியதிலிருந்து இந்த மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இயல்பை விட அதிகமாகவே மழை என்பது தற்பொழுது பெய்திருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிவித்திருக்காங்க. இதற்கு மேல் பெய்யக்கூடிய ஒவ்வொரு சென்டிமீட்டர் மழையும் கூட அது இயல்பை விட லதா, தொடர்ந்து பேசலாம். தற்போது விருதுநகர் மாவட்டத்திலும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திண்டுக்கல், கடலூர், மதுரை, சிவகங்கை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அந்த வரிசையில் அந்த பட்டியலில் விருதுநகர் மாவட்டமும் இணைந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் கனமழை முன்னெச்சரிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை முன்னெச்சரிக்கையாக விருதுநகர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே திண்டுக்கல், கடலூர், மதுரை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், சிவகங்கை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது விருதுநகர் மாவட்டத்திலும் இன்றைக்கு கனமழை முன்னெச்சரிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தஞ்சாவூர், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லதா, விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். வணக்கம். தற்பொழுது அந்த கனமழை எச்சரிக்கையை எடுத்து பள்ளிகளுக்கு என்பது திண்டுக்கல், கடலூர், மதுரை, சேலம், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க. அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விழுப்புரம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்லயும் அதே போல புதுச்சேரியிலும் கூட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வங்கக்கடல்ல அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பகுதியானது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில இத்தகைய மழைப்பொழிவுகள் இருக்கு. இது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் நீடிக்கும். இந்த மழை என்பது வரக்கூடிய நாட்களிலும் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையமானது ஏற்கனவே அறிவித்திருந்தது. முக்கியமா அந்தமான் கடல் பகுதியில வரக்கூடிய 14ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் கூட உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகரக்கூடிய பட்சத்துல இதுவும் கூட தமிழகத்தை நோக்கி வருவதற்கான அந்த சாதகமான ஒரு சூழல் என்பது நிலவும். அதாவது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்தால் தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த காலகட்டத்திலும் கூட தமிழகத்தில் ஒரு நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே பருவமழை என்பது இயல்பை விட அதிகமாகவே மழைப்பொழிவு பெய்திருக்கிறது. சுமார் 15 சென்டிமீட்டருக்கு மேலே அந்த மழைப்பொழிவு என்பது கூடுதலாகவே இருக்குது. இதுக்கு மேல பெய்யக்கூடிய ஒவ்வொரு சென்டிமீட்டர் மழையும் கூட கூடுதலான மழையாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில பார்த்தோம்னா இயல்பை விட இந்த ஆண்டுக்கான அந்த பருவமழை என்பது பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து மழை என்பது
நீடிக்கும். வரக்கூடிய நாட்கள்லயும் வரக்கூடிய தினங்கள்லயும் வந்து மழை என்பது நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா இன்றைய தினம் வந்து 13 மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டு இருந்த ஒரு சூழல்ல பாதுகாப்பு கருதி பல்வேறு மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் கூட பல்வேறு மாவட்டங்களில் இந்த விடுமுறை என்பது விடப்பட்டு இருந்த ஒரு சூழலானது இருந்தது. நிறைய மாவட்டங்கள்ல வந்து கனமழை என்பது பெய்திருந்தது. சென்னையிலும் கூட நேற்றைய தினம் வந்து பலத்த மழை என்பது விட்டு விட்டு பெய்திருந்தது. அந்த வகையில பார்த்தோம்னா இன்றைய தினம் 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. முக்கியமா நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், அதே போல சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் அந்த கனமழை எச்சரிக்கை என்பது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கனமழை எச்சரிக்கையை அடுத்த பாதுகாப்புக்காக பல்வேறு மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல், கடலூர், மதுரை, சேலம், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விழுப்புரம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்லயும் அதே போல புதுச்சேரியிலும் கூட அந்த கனமழை எச்சரிக்கை அடுத்து அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு.